இன்னைக்கு நம்ம ரெட் ரெசிபீஸ்ல தீபாவளி லேகியம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லேகியம் இல்லாத தீபாவளியே இல்ல. வாங்க இந்த மருந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான வாணலியை சூடுபடுத்திக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அந்த மல்லி விதை சூடானதும் 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இப்போ நம்ம சேர்க்க போகிறது தான் ஸ்பெஷலாக இந்த தீபாவளி மருந்துக்காக வாங்கினது. முதல்ல சுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 5 to 10 கிராம்ஸ் அளவு வரும். அதை நீங்கள் பொடி பண்ணி நம்ம இந்த லேகியம் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற அளவு வந்து 150 கிராம்ஸ் வந்து நமக்கு லேகியம் கிடைக்கும். நீங்கள் ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கின மருந்து பொருட்கள் தான். சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்டந்திப்பிலி, அதிமதுரம், சித்திரத்தை, வால்மிளகு, இது எல்லாமே சேர்த்திருக்கேன். கடைசியா கருஞ்சீரகம் சேர்க்க போறேன். இப்ப வறுத்துக்கலாம். எல்லாமே நல்ல வாசனை வரும் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நீங்க சேர்த்திருக்க அந்த கருஞ்சீரகம் எல்லாமே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்க நல்லா வறுத்தீங்கன்னா தான் நம்ம அதுல சேர்த்திருக்க அந்த சித்திரத்தை அது எல்லாமே ஈஸியா பொடி ஆகும் மிக்சி ஜார்ல. இல்லைனா மிக்சி பிளேடு வந்து அடிப்படும். நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சு வறுத்தீங்கன்னா வந்து ஈஸியாக வறுப்படும். வாசனை நல்லா வரும் உங்களுக்கு. ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த கருஞ்சீரகம், ஓமம் எல்லாமே வறுபடட்டும். இது எல்லாத்தையுமே நான் ஒரு 12 நிமிஷம் நல்லா வறுத்தேன். நீங்கள் இந்த அளவை விட அளவு அதிகமாக எடுத்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமானதுன்றதுனால நான் அப்படியே எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டேன். இதில் சேர்த்துருக்க சுக்கு எல்லாம் நான் தோல் சீவில் அது கிளீனாக இருந்தது. உங்களுக்கு அழுக்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சுக்குல தோல்லாம் எடுத்துருங்க. அந்த அதிமதுரம் எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ நல்லா வறுப்பட்டதுன்னா அது நம்ம கையிலேயே ஈஸியாக உடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக மிக்சி ஜாரில் நமக்கு பொடியாக அது அரைஞ்சிரும். இப்போ எடுத்து ஒன்று உடைச்சி பார்க்கலாம். சுக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் பாருங்கள். நெசுங்கினாலே வந்து நெசுங்குற மாதிரி இருக்குது. நெசுக்குனாலே ஸோ ஈஸியாக பொடியாயிடும். இது எல்லாத்தையுமே வறுத்து பவுடர் பண்ணி நம்ம லேகியம் செய்யும் போது ஈஸியாக வந்து அந்த மருந்தை கலரிடலாம். இதுவே ஊற வச்சு நம்ம அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் கலரத்துக்கு நமக்கு நேரம் எடுக்கும், கையும் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம இப்போ நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். நான் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்கிட்டா தான் அந்த லேகியம் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடராக இருந்தால் கடையில் விற்கிற மருந்து மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப பவுடராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சலிச்சிக்கலாம். நான் இப்போ ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் வெல்லம் சேர்க்குறேன். எந்த அளவுக்கு நமக்கு அந்த பவுடர் கிடச்சதோ அதே அளவுக்கு வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த தண்ணி கரையும் போது மண் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது நல்ல வெல்லம், அதனால எந்த மண்ணும் இருக்காது. நான் அப்படியே கரைச்சிக்கிறேன் இதை. இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரும்போது அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் பாகு பதம் எடுத்து டங்கு பதத்தில் இதை போட்டிங்கன்னா வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நல்லா கொதிச்சு பாகு வரும்போது இந்த பவுடரை அதில் சேர்த்து கலர ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாக நமக்கு பிடிக்கிற மாதிரியான ஸ்டேஜில் வரும்போது நான் நெய் விட ஆரம்பிக்கிறேன். நான் 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூனாக வந்து இப்போ சேர்த்து கலரிட்டே வரலாம். அதில் அடுத்த 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நல்லா செமிசாலிடாக வரும் வரைக்கும் நம்ம அதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு அந்த லேகிய பதம் வரும். அதாவது அந்த தீபாவளி மருந்து பதம் வந்துடும். நம்ம கையில் ஒரு உருட்டி ஒரு உருண்டையாக சாப்பிடலாம். அந்த பதத்தில் இருக்கும். ரொம்ப கட்டியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேன். நெய் வெளியே கக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. நல்லா சுருண்டு வருது. அந்த வாணலியில் அந்த லேகியம் ஒட்டாமல் கரண்டியில் நல்லா சுருண்டு வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் இந்த மாதிரி இரும்பு வாணலி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான தீபாவளி மருந்து நமக்கு இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த தீபாவளி லேகியம் பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.